This video is for educational and informational purposes only. I am not a SEBI registered investment advisor, and this is not financial or investment advice. Trading and investing involves risks, and you should do your own research or consult with a registered financial advisor before making any investment decisions. I am not responsible for any financial losses incurred based on the information provided in this video. ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ ஒன்றும் இல்லை, ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டுக்கும் நார்மலான சார்ட்டுக்கும் என்ன டிஃப்ரெண்ட் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம். அதாவது ஒரு கலர், இப்போ க்ரீன் கலர் இருந்துச்சுன்னா மார்க்கெட் புல்லிஷாக இருக்க போகுது, சேம் டைம் ரெட் கலராக இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து ஃபால் ஆக போகுது. இதுதான் நம்மளுக்கு எல்லாரும் சொன்னது, எல்லா யூடியூபர்ஸும் சொன்னது, எல்லாருமே ரிப்பீட்டடாக சொன்னது இந்த ஒரு விஷயம் மட்டும்தான் இருக்கும். அதாவது ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டிலாக இருந்துச்சுன்னா அதை ஹையை பிரேக் அவுட் பண்ணும் போது பை போங்க. ஸோ ஒரு ஸ்ட்ராங்கான பியர்ஸ் கேண்டிலாக இருந்துச்சுன்னா லோவை பிரேக் அவுட் பண்ணும்போது செல்லடிங்க. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு சொல்லி கொடுத்துருப்பாங்க. ஸோ அதை எப்படி கண்டுபிடிக்கிறது, அதை பற்றி மட்டும்தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். அதை எப்படி கண்டுபிடிக்க போகிறோம், அதை எப்படி ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிட்டு நம்ம எப்படி இன்ஸ்டியூட் வந்து எந்த டைரக்ஷனில் போகிறாங்களோ அதே டைரக்ஷனில் நம்ம எப்படி போகிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நிஃப்டி ஃபியூச்சர் சார்ட் எடுத்திருக்கேன். ஸோ 21ஆம் தேதிக்கான ஃபஸ்ட்டு கேண்டிலுங்க அது. ஓகேவா? ஸோ இது என்னன்னா ப்ரீவியஸ் டேவோட ஹை, இது வந்து ப்ரீவியஸ் டேவோட லோ. அதாவது இந்த லைன் வந்து ப்ரீவியஸ் டேவோட ஹை, இந்த லைன் ஆனது ப்ரீவியஸ் டேவோட லோ. ஸோ நம்ம யூஸ் பண்ணுற டைம் ஃப்ரேம் என்ன, 5 மினிட்ஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இப்போ இந்த கேண்டில் பாருங்கள். இந்த கேண்டிலை பார்த்தா என்ன தோணும், ஒரு ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டிலாக இருக்கா? ஸோ மார்க்கெட் ஃபர்தராக இதை ஹையை பிரேக் அவுட் பண்ணும்போது பை சைடு போயிடுவோம். கரெக்டாக? ஸோ இதான ரியல் ஃபேக்ட்டு. அது மட்டும் இல்லாமல் கீழே பாருங்கள், ஓப்பனும் லோவும் ஈக்குவலு. ஸோ சில ஸ்ட்ராட்டஜின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓப்பனும் லோவும் ஈக்குவலாக இருந்தால் மார்க்கெட்டு மேலே தான் போகும். அப்படிலாம் நம்ம நிறைய வீடியோஸ் பார்த்துருப்போம், இந்த மாதிரி நிறைய பார்த்துருக்கோம். ஸோ அந்த ஓப்பன் லோ ஈக்குவலு கேண்டில் வந்து புல்லிஷாக இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ரீட்டைலர்லாம் இந்த ஹையை பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம காலை பை பண்ணுறதா இருக்கட்டும், இல்லைனா ஃபியூச்சரை பை பண்ணுறதா இருக்கட்டும், ஏதோ ஒன்று இதை பிரேக் அவுட் பண்ணும்போது நம்ம என்ட்ரிக்கு ரெடியாக இருப்போம். கரெக்டாக? மார்க்கெட்டை வந்து கீழே இறக்கி தான் கொண்டு போகணும் அப்படின்ற மைண்ட் செட்டில் வந்திருப்பாங்க. ஆனால் நம்மளை எப்படி டைரக்ஷனை திருப்பி விட்றாங்கன்னு பாருங்கள். ஓப்பன் லோ ஈக்குவலு, ஸோ மார்க்கெட் புல்லிஷாக இருக்குன்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு கேண்டில்லே காமிச்சிடுறாங்க. ஸோ ஸ்ட்ராங்கான புல்லிஷ் கேண்டிலாக இருக்குது. அப்போ இதை பிரேக் அவுட் பண்ணும்போது ரீட்டைலர் ஃபுல்லாமே காலை பை பண்ணுவாங்க. அப்படி இல்லைன்னா ஃபியூச்சரில் பண்ணுறவங்க வந்துட்டு நிஃப்டி ஃபியூச்சரை பை பண்ணுவாங்க. ஸோ அவங்க பை பண்ணால் மட்டும்தான், அதாவது ரீட்டைலர் பை பண்ணால் மட்டும்தான் இன்ஸ்டியூட்காரங்க செல் பண்ண முடியும். கரெக்டாக? அதனால இவங்க இங்கே என்ன நடக்குதுங்கிறத மேற்கொண்டு இந்த வீடியோவில் பாருங்கள். அப்படியே பாருங்கள். என்னாச்சு ஃப்ரெண்ட்ஸ், ஹையை பிரேக் அவுட் நடந்துருச்சு. நம்ம ரீட்டைலர்லாம் என்ன பண்ணியிருப்போம், கால் சைடுக்கு என்ட்ரி போட்டிருப்போம். அதாவது ஃபஸ்ட்டு கேண்டில் புல்லிஷ் கேண்டிலாக இருந்துருச்சு, ஓப்பன் லோ ஈக்குவலு. ஓகே, நம்ம வந்துட்டு பை சைடு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு என்ட்ரி போட்டிருப்போம். ஓகேவா? இப்போ பாருங்கள், ஸோ பார்த்தீங்களா, இங்கே நம்மளை வந்து பை பண்ண வச்சுட்டு அவங்க ஃபுல்லாக மார்க்கெட்டை ஃபுல்லாக கீழே இறக்கி கொண்டு போயிட்டாங்க. நம்ம ஸ்டாப் லாஸ் என்ன வச்சுருப்போம், ஒன்று 5 மினிட்ஸ் கேண்டிலோட இந்த லோவை ஸ்டாப் லாஸாக வச்சுருப்போம். அப்படி இல்லைன்னா ப்ரீவியஸ் டேவோட லோவை
ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு உட்காந்துருப்போம். கரெக்டாக? அதாவது ரிஸ்க் கம்மியாக எடுக்கிறவங்க வந்து அந்த 5 மினிட்ஸ் கேண்டலோட லோவை ஸ்டாப் லாஸாக வச்சுப்பாங்க. இல்லை நான் வந்துட்டு இது வந்து ஓப்பன் லோலாம் ஈக்குவல் தான், கேண்டில் வந்து புல்லிஷ் தான், மார்க்கெட் மேலே தான் போகும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஃபுல்லாமே என்ன நினைப்பாங்க, ப்ரீவியஸ் டே லோவை ஸ்டாப் லாஸாக வச்சுட்டு உட்காந்துருப்பாங்க. பார்த்தீங்களா, ஸ்டாப் லாஸ் ஃபுல்லாமே ஹிட் அடிச்சிருச்சு. ஸோ நம்மளை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிட்டாங்க. யார்? இன்ஸ்டியூட் ட்ரேடர் வந்து ரீட்டெய்லரை ஈஸியாக மேனிப்புலேட் பண்ணிவிட்டு அவங்க வந்து அவங்களோட டைரக்ஷன் என்னவோ செல்லிங் சைடுக்கு மார்க்கெட்டை அப்படியே இழுத்து கொண்டு போயிட்டாங்க. பாருங்க எவ்வளோ தூரம் ஃபாலோ ஆகுதுன்னு பாருங்க. அவ்வளோதான், நம்ம இந்த இடத்துல என்ட்ரி எடுத்திருப்போம், அதை அப்படியே மார்க்கெட்டை கீழே இறக்கி கொண்டு போயிட்டாங்க. ஸோ பாருங்க மார்க்கெட் முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கே பார்த்தீங்களா, நம்ம வந்து மார்க்கெட் மேலே போகும்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்ணோம், அதே மாதிரி ஹையவும் பிரேக் அவுட் பண்ணாங்க. பட் என்ன, நம்ம இங்கே என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணி நின்னோம், மார்க்கெட் வந்து புல்லிஷாக இருக்க போது, அப் ட்ரெண்டில் பிச்சுட்டு போக போகுது அப்படிலாம் எக்ஸ்பெக்ட் பண்ணிவிட்டு நம்ம இந்த இடத்துல ஹையை பிரேக் அவுட் பண்ணதும் காலை பை பண்ணிடுவோம். ஆனால் அங்கே பாருங்கள், நம்மளுக்கு பிரேக் அவுட்டை கொடுத்துட்டு நம்மளெல்லாம் பை பண்ண வச்சுட்டு இன்ஸ்டியூட்காரங்க அப்படியே மார்க்கெட்டை கீழே இறக்கி கொண்டு போயிட்டாங்க. நம்ம ஸ்டாப் லாஸ் ஃபுல்லாக ஹிட்டு. ஸோ நம்ம ஸ்டாப் லாஸை ஃபுல்லாத்தையும் கவர் பண்ணிவிட்டு அகைன் ரீடெஸ்ட் எடுத்துகிட்டு அகைன் மார்க்கெட்டை ஃபுல்லாக லோவர் அண்ட் லோ போட்டு கீழே இறக்கி மார்க்கெட்டை ஃபால்லே முடிச்சு விட்டாங்க. ஓகேவா, இதை நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும், அதாவது இன்ஸ்டியூட்காரங்களோட டைரக்ஷனை நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ அதுக்காக இருக்கிறது தான் என்னதுன்னா ஆர்டர் ஃப்ளோ சார்ட்னு ஒன்று இருக்குது. ஓகேவா, சரி, இப்போ நம்ம பார்க்குறது என்னென்னா ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டு. இந்த ஆர்டர் ஃப்ளோ சார்ட்டில் இது என்னன்னு சொல்லுவாங்கன்னா டெல்டான்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த டெல்டா வேல்யூ வந்து பாசிட்டிவில் இருந்துச்சுன்னா அந்த கேண்டிலில் பையர் இருக்காங்கன்னு அர்த்தம். சேம் டைம் இந்த டெல்டா வேல்யூ வந்து நெகட்டிவில் இருந்துச்சுன்னா அந்த கேண்டிலில் செல்லர்ஸ் இருக்காங்கன்னு அர்த்தம். ஓகேவா, ஸோ பையர்னால் அந்த கேண்டில் எப்படி இருக்கணும், க்ரீன் கலரில் இருக்கும். சேம் டைம் செல்லர்ஸ் இருக்காங்கன்னா அந்த கேண்டில் என்ன கலரில் இருக்கணும், ரெட் கலரில் இருக்கணும். இதானே. ஸோ செகண்டாக இருக்கிறது என்னென்னா மேக்ஸ் டெல்டா. மேக்ஸ் டெல்டா என்னென்னா பையரோட வேல்யூ. மூணாவதாக இருக்கிறது என்னென்னா மின் டெல்டா. மின் டெல்டானா என்னென்னா செல்லருக்கான இது. நாலாவதாக இருக்குது என்னென்னா குமுலேட்டிவ் டெல்டா. இது என்னென்னா மேக்ஸ் டெல்டா மின் டெல்டாவோட ஆவரேஜ். ஓகேவா, கிளியராக அது? ஓகே, இப்போ என்ன ஆகுதுன்னு பாருங்கள். ஹை லோவை ஃபஸ்ட்டு 5 மினிட்ஸ் கேண்டலோட ஹை லோவை மார்க் பண்ணிக்கிட்டோம். ஹையை பிரேக் அவுட் பண்ணுது. ஆனால் பிரேக் அவுட் பண்ணும்போது என்ன நடந்திருக்கு, அவங்களால பிரேக் அவுட் பண்ண முடியல. கேண்டில் பார்த்தீங்கன்னா ரெட் கலரில் ஃபார்ம் ஆகி முடிஞ்சிருச்சு. ஓகேவா, கீழே வந்து பாருங்கள். அப்படியே இந்த டேபிளில் பார்த்தீங்கன்னா டெல்டா என்னதான் இருக்குது, பாசிட்டிவாக இருக்குது. பாசிட்டிவ்னா என்னது, பையரு. பையர்னா கேண்டில் என்னதான் இருக்கணும், க்ரீன் கலரில் இருக்கணும். ஆனால் இங்கே கேண்டில் என்னதான் இருக்குது, ரெட்டாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே யார் அதிகமாக டாமினேட் பண்ணுறா, செல்லர்ஸு டாமினேட் பண்ணிட்டாங்க. அப்போது இந்த இடத்துல ஹையாக உங்களால் உடைக்க முடியல, செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறாங்க. இந்த கேண்டிலில் பையரை விட செல்லர்ஸ் வந்து டாமினேட் பண்ணுறாங்க. அப்போது இந்த லோவை கட் பண்ணும் போது நம்ம வந்து புட்டை பை பண்ணியோ அப்படி இல்லைன்னா செல் பண்ணியோ ப்ராஃபிட் பண்ணிக்கலாமா. ஸோ இதை தான் இன்ஸ்டியூட்காரங்க நம்மளோட டைரக்ஷனை அவங்க தெரிஞ்சு வச்சுக்கிட்டு நம்ம எந்த மாதிரிலாம் ட்ரேட் பண்ணுவோம் அப்படிங்கிறது எல்லாம் அவங்களுக்கு தெரியும். ஸோ அந்த ஓப்பன் லோ, ஓப்பன் ஹை இதெல்லாம் வச்சு அவங்க டைரக்ஷனை கண்டுபிடிப்பாங்க. அதே மாதிரி இல்லாமல் ஒரு புல்லிஷ் கேண்டிலாக இருந்துச்சுன்னா அதை ஹையை பிரேக் அவுட் பண்ணும்போது பையோ இல்லைனா காலை பை பண்ணுறதோ ஏதோ ஒன்று பண்ணுவாங்க. இந்த மாதிரிங்கிறது இன்ஸ்டியூட்காரங்களுக்கு தெரியும்.
ஸோ அந்த இதை நம்ம கண்டுபிடிக்கிறதுக்கு தான் இந்த ஆர்டர் ஃப்ளோவை நம்ம யூஸ் பண்ணிக்கிறோம். யூஸ் பண்ணிக்கிட்டு டைரக்ஷனை ஈஸியாக கண்டுபிடிச்சிட்டு நம்ம அந்த டைரக்ஷன், அதாவது இன்ஸ்டியூட்டோட டைரக்ஷன் கூடயே நம்ம ட்ராவல் பண்ணால் மட்டும்தான் ப்ராஃபிட் பண்ண முடியும். ஓகேவா? அதை ஃபஸ்ட்டு நல்லா கிளியராக தெரிஞ்சுக்கோங்க. ஓகே, இப்போ இந்த வீடியோவை ரன் பண்ணி பார்ப்போம். பாருங்க. ஃபுல்லாக என்ன ஆயிடுச்சு தெரிஞ்சிருச்சா? இங்கே லோவை பிரேக் அவுட் பண்ணதும் நம்ம புட்டை பை பண்ணியிருந்தோம்னா என்ன ஆயிருக்கும்? ஸோ குமுலேட்டிவ் வந்து பாசிட்டிவ்ல இருந்தது, கொஞ்சம் கொஞ்சமாக நெகட்டிவ் டைரக்ஷனுக்கு வந்துருச்சு பாருங்க. குமுலேட்டிவ் வந்து நெகட்டிவ் டைரக்ஷனுக்கு வருதுன்னா மார்க்கெட் ஃபாலோ ஆக போகுதுங்கிறது இது. ஆனால் இங்கே பார்த்தீங்களா, நம்மளுக்கு இந்த கேண்டிலே நம்மளுக்கு காட்டி கொடுத்துருச்சு. ஸோ ஃபேக் பிரேக் அவுட் இது. இந்த ஃபேக் பிரேக் அவுட்டு இந்த மாதிரி விஷயத்த எல்லாத்தையுமே ஆர்டர் ஃப்ளோவில் நம்ம வந்து பார்க்க முடியும். ஈஸியாக ஐடென்டிஃபை பண்ணிவிட்டு நம்ம லாஸை கம்மி பண்ணிக்கலாம். ஸோ இன்ஸ்டியூட் எந்த டைரக்ஷனில் போகிறாங்களோ அந்த டைரக்ஷனில் நம்மளால் ட்ராவல் பண்ண முடியும். ஓகே, இந்த வீடியோ அப்படியே கண்டினியூவாக பாருங்கள். அவ்வளோதான், நம்ம ப்ராஃபிட் ட்ராக்கில் வந்துட்டோம். லோ கட் பண்ணிருச்சு. கட் பண்ணதும் நம்மளுக்கு தேவையான ப்ராஃபிட்டை புக் பண்ணிவிட்டு ஈஸியாக வெளியே வந்துடலாம். ஸோ இவ்வளோதாங்க இங்கே விஷயமே. ஸோ நம்மள மாதிரி ரீட்டைலர்லாம் ஈஸியாக லாஸ் ஆகிட்டு இருக்கிறதுக்கு காரணமே இந்த மாதிரி ஃபேக் பிரேக் அவுட்டில் மாட்டிக்கிட்டு மார்க்கெட் மேலே தான் ஏறப்போகுதுன்னு சொல்லிட்டு நம்மளை நம்ப வச்சுட்டு அவங்க ஒரு டைரக்ஷனில் போகிறது. அவங்கன்னு சொல்கிறது யாருன்னா இன்ஸ்டியூட்காரங்க. ஸோ இன்ஸ்டியூட் எந்த டைரக்ஷனில் போகிறாங்களோ அந்த டைரக்ஷனில் தான் நம்ம ட்ராவல் பண்ணணும். அப்போ தான் நம்மளால் ப்ராஃபிட் ஈஸியாக பண்ண முடியும். ஸோ இதை ஃபஸ்ட்டு புரிஞ்சுக்கோங்க. இதை புரிஞ்சிக்கிட்டு ட்ரேட் பண்ணுங்கள். பெஸ்ட்டாக ட்ரேட் பண்ண முடியும். லாஸ் கம்மியாகவும் ப்ராஃபிட் அதிகமாகவும் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியும். ஓகே கைஸ், பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.